ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஷுவல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது தான், அதாவது உயர்கல்வித்துறையிலேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் வெப்சைட்டு. இது உள்ள ஒன்றும் இல்லை, கூகுளில் போயிட்டு பழனி ஆண்டவர் பாலிடெக்னிக் காலேஜுன்னு கூகுளில் போட்டால் இந்த மாதிரியான ஒரு பேஜ் வரும். இதிலே வந்து ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க பாருங்கள். தொழில்நுட்ப பணியிடங்களுக்கான விண்ணப்ப படிவம், அப்புறம் அமைச்சு பணியிடங்களுக்கான விண்ணப்ப படிவம் அப்படின்ட்டு உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு அதை வந்து சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ண சொல்லி கேட்கும். ஓகேவா, அவ்வளோதான். சிம்பிளாக வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணலாம். இப்போ என்னென்னலாம் போஸ்ட் இருக்குது அப்படின்றத அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணி பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ஷனில் 7 போஸ்ட் வந்து இருக்குது. ஸ்டோர் கீப்பரு, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, டைப்பிஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் கிளர்க்கு, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, இந்த மாதிரியான போஸ்ட்டுகள் வந்து இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து ஒரு விதமான குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஸ்டோர் கீப்பர் ஜூனியர் அசிஸ்டண்ட் கேட்டகரியில் இது பார்த்திங்கன்னா 10th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சேலரி பாருங்கள், 19,500 உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி. 2 வேக்கண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. அடுத்து ஜூனியர் அசிஸ்டண்ட், இதுக்கும் பார்த்திங்கன்னா 10th வந்து முடிச்சிருக்கணும். அதுக்கு ஈக்குவலண்ட்டாக படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 19,500 சேலரி. டைப்பிஸ்ட்டு அந்த கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட் வந்து முடிச்சிருக்கணும், டைப் ரைட்டிங்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரெக்கார்டு கிளர்க்கு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வேக்கண்ட்டு. எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே, ஃபெயில் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒன்றுத்துக்குமே வந்து ஏஜ் லிமிட்டும் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். கம்யூனிட்டி வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எஸ்சி எஸ்டி எஸ்சிஏக்கு பார்த்திங்கன்னா 37 வயசு வரலுமோ, எம்பிசி டிஎன்சி பிசி அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 34, மற்ற கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா 32 அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வேறு போஸ்ட்டுகளுமே வந்து இருக்குது சப்ஜெக்ட் ரிலேட்டடாக. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கு, மெக்கானிக்கலு, சிவிலு, பேசிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் அப்படின்ட்டு ஒரு வேக்கண்ட்டு. அதுக்கு பார்த்திங்கன்னா அது ரிலேட்டடாக வந்து டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி, டிகிரியோ ஐடி அந்த மாதிரி. ஓகேங்களா, அந்த மாதிரி அதில் ஒரு 10 வேக்கண்ட் வந்து அவைலபிளாக வந்து இருக்குது. ஓகேவா, இந்த மாதிரி வந்து செப்பரேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அது ஆன்லைன் சொன்னேன் இல்லையா, ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே ஃபில்அப் பண்ணிட்டு ஃபைனலாக பிடிஎஃப் வரும் இல்லையா, அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து அதுக்கு தேவையான டாக்குமெண்ட், இப்போ ஆதார் கார்டு, அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, ஏஜ் லிமிட்டுக்கான ப்ரூஃபு, அந்த மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து அட்டாச்மெண்ட் பண்ணி உங்களோட சிக்னேச்சர் போட்டு தாளாளர் அருள்மிகு பழனி ஆண்டவர் பாலிடெக்னிக் கல்லூரி, பழனி, திண்டுக்கல் மாவட்டம், இந்த அட்ரஸுக்கு நீங்கள் மார்ச் 20, ஓகேவா, மார்ச் 20 ஈவினிங் 5:30க்கு முன்னாடி வந்து சேர்ற மாதிரி போஸ்ட் வந்து சென்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் மேலே எந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணணும். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா அருள்மிகு பழனி ஆண்டவர் பாலிடெக்னிக் காலேஜ்லேருந்து தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கிறவங்கலாம் அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்றதையும் வந்து எல்லாத்துலேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதையுமே வந்து பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இதற்கு அப்ளை பண்ணுற செப்பரேட் வீடியோ வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.